அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில தன்னுடைய ஆற்றலை பற்றியும் வல்லமையை பற்றியும் பல்வேறு இடங்களில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அதிலே ஒரு இடத்தில் 67வது அத்தியாயம் 30வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் ரஅய்தும் அரஅய்தும் இன் அஸ்பஹ்தும் மாஉக்கும் கௌரா, உங்களுடைய தண்ணீர், நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிற தண்ணீர் இந்த பூமியில் வற்றி போய்விட்டால், உங்களுக்கு அந்த பொங்கி வருகிற ஊற்றெடுக்கின்ற அந்த நீரை கொண்டு வருபவன் யார் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே கேட்கின்றார். தண்ணீர் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவை. உணவு இல்லாமல் கூட சில நாட்களை கழித்து விடலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் சில நாட்களை கழிப்பது என்பது ஒரு பெரிய கடினமான விஷயம். அப்படி அத்தியாவசியமான தேவையாக மனிதனுக்கும் சரி, கால்நடைகளுக்கும் சரி, இந்த தண்ணீர் என்பது இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவிலே அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலேயும் கூட இறைவன் விடுக்கின்ற இந்த சவாலை ஏற்று யாராலும் செயல்முறைப்படுத்த முடியவில்லை. தண்ணீரை உருவாக்க முடியவில்லை. இந்த தண்ணீரினுடைய மூலக்கூறுகள் என்ன என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. சாதாரணமாக பள்ளிக்கூடங்களிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கும். தண்ணீர் என்றால் H2O, 2 ஹெச்களும் ஒரு O, 2 ஹைட்ரஜன்களும் ஒரு ஆக்சிஜனும் கலந்ததுதான் தண்ணீர் அப்படின்னு நமக்கு ஒரு பேசிக் கெமிஸ்ட்ரியாக பாடத்தை பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள். இது சாதாரணமான அடிப்படையான பள்ளிக்கூட பாடம். கேட்பதற்கு இது சாதாரணமாக இருந்தால் கூட இதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை அறிந்து கொண்டால் இறைவனுடைய வல்லமையையும் ஆற்றலையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஹைட்ரஜன், தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள்ல 2 ஹைட்ரஜன் இருக்கிறது, ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹைட்ரஜன் என்கின்ற மூலப்பொருள் அது எரிபொருளாக பயன்படுத்தப்படக்கூடிய, எரியக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டுகள் எல்லாம் இன்றைக்கு தயார் செய்கிறார்கள். அது வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய எரிபொருள் தான் இந்த ஹைட்ரஜன் என்பது. அந்த எரிபொருள் 2% தண்ணீரே இருக்கிறது, 2 பங்கு இருக்கிறது. ஒரு பங்கு ஆக்சிஜன் இருக்கிற இந்த ஆக்சிஜனுடைய வேலை என்னன்னா, எரியக்கூடிய நெருப்பை இன்னும் எரிவதற்கு தூண்டக்கூடியதுதான் ஆக்சிஜன். ஒரு 2 பங்கு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எரிபொருளாக இருக்கிறது. ஒரு பங்காக இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் அந்த எரிபொருளை தூண்டிவிடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இப்ப இந்த இரண்டும் சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய வெடி சிதறல் பிரளயமே ஏற்படும் என்று இன்றைக்கு அறிவியலில் சொல்கிறார்கள். இந்த 2 மூலக்கூறுகளும் சேர்ந்தால். ஆனா அதை இறைவன் சேர்த்துத்தான் நமக்கு தண்ணீராக தந்திருக்கிறார். 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்தால் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தா தண்ணீர் அப்படின்னு அறிவியல் இன்னைக்கு சொல்லுது. சரி, சேர்த்து ஒரு தண்ணியை உருவாக்கி காட்டு அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொன்னா, இல்ல அப்படி உருவாக்க முடியாது. ஏன் உருவாக்க முடியாது? இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அது சாத்தியம் இல்லாத அளவுக்கு, கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால ரெண்டத்தையும் சேர்க்க முடியாதுன்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. 1937 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி அப்படிங்கிற மாகாணத்துல ஒரு ஏர்ஷிப்னா ஒரு பெரிய பலூன் மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான சைஸ்ல, ஒரு பிளைட்டை விட பெரிய சைஸ்ல ஒரு ஹைட்ரஜன் காற்றை நிரப்பிக் கொண்டு பறக்கக்கூடிய ஒரு ஏர்ஷிப். அது பெரிய அளவுலேயே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுல ஹைட்ரஜன் காற்றை நிரப்பியிருப்பாங்க. அந்த காற்றுலதான் அது பறந்து கொண்டு இருக்கும். இந்த ஏர்ஷிப் இது சோதனைக்காக செய்யறாரு. தன்னுடைய இலக்கையும் அது அடைஞ்சிடுது. அடையக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன தூண்டுதல்ல அந்த ஹைட்ரஜன்ல தீப்பற்றுது. தீப்பற்றின உடனே வெளியில இருக்கக்கூடிய காத்துல என்ன இருக்குது? நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல ஆக்சிஜன் தான் இருக்கு. இந்த ஆக்சிஜன் அந்த பலூன்ல இருக்கக்கூடிய அந்த ஏர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட சேர்ந்த உடனே வெறும் அரை நிமிஷத்துல அந்த அவ்வளவு பெரிய ஏர்ஷிப்பும் வான் கப்பலும் வெடித்து சிதறி காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறாங்க. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா இந்த நிலைமை தான் ஏற்படும். அப்ப அந்த ரெண்டத்தையும் சேர்த்து அல்லாஹ் தண்ணீர் என்கின்ற ஒரு அற்புதமான மனிதனுக்கான அத்தியாவசியத்தை கொடுத்திருக்கிறான் என்றார். இன்றைய மனிதன் அறிவியலிலே உச்சிக்கு சென்று விட்டான், அறிவியலிலே எட்டாத தூரத்தை அடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இந்த அடிப்படையான விஷயத்தை மனிதனால் சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இதிலிருந்து இறைவனுடைய ஆற்றலை, வல்லமையை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
மனிதனால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வெடி சிதறலை ஏற்படுத்தக்கூடிய அந்த மூலக்கூறிலிருந்து தண்ணீரை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இதை உங்களால் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா தண்ணியும் வத்தி பிடிச்சு, தண்ணியே இல்லை, தண்ணி கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்தால் தண்ணீரை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கின்ற வகையில இறைவன் கேட்கின்றார். அது முடியவே முடியாத காரியமாக இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லி காட்டக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து இறைவனுடைய வல்லமை எத்தகையது, இறைவனுடைய ஆற்றல் எத்தகையது, அறிவு நுட்பம் எத்தகையது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.